அப்படியே இந்த பக்கம் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்துட்டு பிரப்சின் சூப்பராக ஆடினார். இந்த டைம் வந்து பிரியான் ஷரியா சூப்பராக ஆடினார். வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓவர்லேயே வந்து அடி நிமித்திட்டாரு. ஸோ நான் ப்ரிவியூ வீடியோ எடுத்திருந்தோம், அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது போட முடியல. ஸோ அதிலே சொல்லியிருந்தோம் பிரியான் ஷரியா பட்டா பையன் படாட்டில் கேம் பிளேயர் மாட்டுச்சுன்னா கிழிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. பிரப்சினும் வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சூப்பராக ஆடினார். கூப்பர் கானலி ஹையஸ்ட் ரன் கேட்டார், ஆரஞ்சு கேப் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்காரு. அவரும் வந்து அவர் ஆடின ஷாட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். ப்ரிவியூ வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கிற வரைக்கும் இந்த டீமுக்கு பிரச்சனையே கிடையாது, அவர் அவுட் ஆனதுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் 50 சூப்பரான 50 போட்டு அவுட் ஆனார். அப்படியே கூடவே நேகல்வதராவும் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸும் வந்துட்டு சஷாந்த் சிங்கும் வந்துட்டு எட்ஜ் வாங்கி 4 போச்சு. ஸோ இந்த மாதிரியான பேட்டிங்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மிகப்பெரிய ஸ்கேமரு. பவுலிங்லேயும் வந்துட்டு 17 ரன் கொடுத்தாப்புல, பேட்டிங்லேயும் ஒன்றும் பயங்கரமாக ஆடுற மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப பெரிய ஸ்கேமராக இருக்க போகிறான்னு எனக்கு தோணுது ஃபார் பஞ்சாப் கிங்ஸு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒன்றுமே பண்ண முடியலைங்க அவங்களால. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி கல்யாணம் தான் வந்துட்டு கொஞ்சம் அந்த லைன் லென்த்தை பார்த்து பிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்காரு. மீதி யாருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே கிடையாது. மேட் என்ட்ரியாக இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸில் வந்துட்டு ராகுல் சஹராக இருக்கட்டும், 100 அதெல்லாம் பார்த்தாலே வச்சு பிரிக்கிறாங்க. அது லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் கண்டிப்பாக பிரிக்கிறாங்க. ஸோ அன்சுல் கம்போஜ் எல்லாருமே இன்றைக்கி வந்து நிறைய ரன்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு பவுலிங் அதாவது ரொம்ப மோசம் படிக்காமலும் இல்லை, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வந்து ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. விக்கெட்ஸ் வந்துட்டு அப்படி இப்படி எடுக்க முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மேட்சுக்கான என்னுடைய கருத்துக்கள். இந்த மேட்ச் பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.